வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே போரின் பீடிகை பதுங்கிய புயல். 1939 ஆண்டு உலகம் இன்னும் காயத்துடனே இருந்தது. முதலுலகப் போரின் குருதி இன்னும் நிலத்தில் உறைந்திருந்தது. ஆனால் மனிதன் தன் தவறுகளை எப்போதும் மறப்பவனே. அமைதியின் பெயரில் ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டன. ஆனால் அதன் அடியில் வெறுப்பின் விதைகள் விதைக்கப்பட்டிருந்தன. வெர்சாய்ல்ஸ் ஒப்பந்தம் 1919 ஆண்டில் கையெழுத்தானது. அதில் ஜெர்மனிக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகள் மிக கடுமையானவை. நிலங்கள் பறிமுதல், ஆயுத தடை, மிகப்பெரிய இழப்பீடுகள். ஒரு நாடு முழுவதும் அவமானத்தில் தள்ளப்பட்டது. அந்த அவமானம் ஒரு நாளில் தீயாக மாறியது. நாங்கள் மீண்டும் எழுவோம். அந்த சொற்கள் ஜெர்மனியின் ஒவ்வொரு இதயத்திலும் நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த நெருப்பில் இருந்துதான் எழுந்தார் அடால்ஃப் ஹிட்லர். அவர் சொன்னார், ஜெர்மனி மீண்டும் மகத்துவம் அடையும். மக்கள் அவரிடம் நம்பிக்கை வைத்தார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை அழிவின் கதவாக மாறியது. அந்த காலம் ஐரோப்பா முழுவதும் குழப்பத்தின் வெடிகுழாய் போல. இத்தாலியில் முசோலினி பாசிசத்தை பிரச்சாரம் செய்தார். ஜப்பான் ஆசியாவில் தன் பேரரசை விரிவாக்கத் தொடங்கியது. சோவியத் ஒன்றியம், பிரிட்டன், பிரான்ஸ் ஒவ்வொன்றும் தம் செல்வாக்கை விரித்து கொண்டே வந்தனர். சமாதானம் என்ற சொல் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. இந்த குழப்பத்தின் மையத்தில் இருந்தது பேராசை, அதிகார ஆசை, பழிவாங்கும் ஆசை, தேசிய பெருமை எனும் ஆசை. இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு உலகப் போரை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்தன. ஜெர்மனி தனது படைகளை மறைமுகமாக வளர்த்தது. பிரிட்டன், பிரான்ஸ் அதனை பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் யாரும் தடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் மீண்டும் போரில் ஈடுபடக்கூடாது என பயந்தார்கள். 1938 ஆண்டில் ஹிட்லர் ஆஸ்திரியாவை இணைத்தார். அடுத்த ஆண்டு செக்கோஸ்லோவாக்கியாவை கைப்பற்றினார். உலகம் இன்னும் அமைதியாகவே இருந்தது. ஆனால் போலந்து மீது தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த நொடி, அது வரலாற்றின் திருப்பு முனை. 1939 ஆண்டு செப்டம்பர் 1 போலந்து நகரங்கள் தீயில் மூழ்கின. ஜெர்மனியின் பிளிட்ஸ்கிர்க் எனும் மின்னல் தாக்குதல் உலகை அதிர வைத்தது. இங்கிலாந்தும் பிரான்சும் போரை அறிவித்தன. அந்த நொடி மனித வரலாற்றின் இரண்டாவது பெரிய தீப்பிழம்பு தொடங்கியது. இது ஒரு அரசியல் மோதல் அல்ல, இது ஒரு நாகரிகத்தின் சோதனை. முதலுலகப் போரிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளாத மனிதம் இப்போது தன் நிழலை எதிர்த்து போராடப் போகின்றது. இதுவே இரண்டாம் உலகப் போரின் ஆரம்ப கதை. அமைதியின் பெயரில் உருவான ஒப்பந்தங்கள் அழிவின் கதவாக மாறிய தருணம். நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம்